ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் டைமுக்கு நம்ம எப்படி தான் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு 2 நாள் 3 நாள்லேயே நல்லாவே புளிச்சு போயிடுங்க. அப்படி புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே மாவு வந்து ஒரே பாத்திரமாக எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி ஒரு 2 பாத்திரமாவோ இல்லை 3 பாத்திரத்துலேயே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. 3/4 அளவுக்கு வந்து மாவு வச்சா போதுங்க. எந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் மட்டும் உப்பு போட்டு கலக்கி வச்சுருங்க. மாவு ஆட்டும் போதே உப்பு போட வேணாம். மாவு அரைக்கும் போதே ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியோ இல்லை ஐஸ் க்யூபோ சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னாலும் மாவு வந்து கொஞ்சம் நாளைக்கு புளிக்காமல் இருக்குங்க. டெய்லி யூஸ் பண்ணுற மாவு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு சம்பளத்துலேயோ ஊற்றி வச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப நாளைக்கு புளிக்காதுங்க. சில்வர் பாத்திரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு புளிக்காமையே இருக்கும். இப்போ சூட்டுனால தாங்க அந்த மாவு வந்து அதிகமாக புளிக்கும். இந்த வெயில் டைமில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புளிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா டைட்டான பாக்ஸு சம்படம் இந்த மாதிரி பாத்திரங்களில் வந்து ஊற்றி வைக்கணுங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவு வச்சிங்க அப்படின்னா 5 to 6 நாள் வரைக்கும் புளிக்காமல் இருக்குங்க. ஆனால் 10 நாளைக்கு மேலே ஒரு 12 13 நாளைக்கு வந்து புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதை எப்படி வைக்கலான்னா, அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு நல்ல பெரிய பிளேட் எடுத்துக்கலாங்க. அந்த பிளேட்குள்ளே இதை சப்பட வைக்கணும். அந்தளவுக்கு நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த தட்டுக்குள்ளே வந்து இந்த சம்படத்தை வச்சுக்கலாங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணியுமே டெய்லி மாற்றலாங்க. இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை மாற்றுங்க. அப்படி மாற்றவே இல்லை அப்படின்னாலும் 2 ஐஸ் க்யூப் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு மாவு புளிக்காமல் இருக்குங்க. மாவு வந்து சூடு ஏறக்கூடாது. அப்போ நீங்கள் ஐஸ் க்யூப் போட போட அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஜில்லுன்னே இருக்கும். உங்களுக்கு மாவு வந்து புளிப்பு ஏறாது. இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இதே மாதிரி தண்ணி ஊற்றி பிளேட்லேயே வச்சு வெளியே வைக்கலாங்க. மாவுக்கு மேலே வெத்தலை வைப்பாங்க, இல்லைன்னா இலையெல்லாம் வைப்பாங்க. இதே மாதிரியே தேங்காய் துண்டுகளையும் போட்டு வைக்கலாங்க. தேங்காய் துண்டெல்லாம் நீங்கள் போட்டு வெளியே வச்சாலுமே புளிக்காமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு தேங்காய் துண்டு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 12 13 நாளைக்கு மேலே மாவு புளிக்கவே புளிக்காதுங்க. அந்த தேங்காய் துண்டுகளை நம்ம திரும்ப யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 10 நாளைக்கு மேலேயும் மாவு புளிக்காமல் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எனக்கு ரொம்பவே கோல்டு இருக்குங்க, தொண்டை கட்டி இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் வீடியோ போடாதனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசி போடுறேங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், யாரும் திட்டாதீங்க. தேங்க்யூ.